கோடிகளை விரும்பாத நன்றிகளை விரும்பக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே. இந்த கோடினா என்னென்னா நிறைய பணம், செல்வாக்கு. சார் எங்கேயாவது நியாயமா கோடியை விரும்பாதவன் யாராவது இருப்பானா? ஏன் இப்படிலாம் சொல்கிறிய அப்படின்னு கேட்கலாம். அநியாயமாக சேரக்கூடிய பணத்தை என்றைக்குமே ரிஷபம் விரும்பாது. இதுதான் ரிஷபத்திற்கு உள்ள ஒரு மேன்மையான கருத்து. அது தப்புன்னு தெரிஞ்சு அந்த பணம் நமக்கு வீட்டுக்கு வர வேணான்னு யோசிக்கக்கூடியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் நம்ம செய்கிற செயலுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விதமான அது செயலாக திரும்ப ரிட்டன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சில தோல்விகள் வரும்பொழுது கூட இது என்னால் நடந்திருக்கு, நான் அதை சரி பண்ணுறேன், அதனால தான் தோற்றுருக்கிறேன் அப்படின்னும் சொல்லக்கூடியவர்கள். வெற்றிக்கும் பார்த்திங்கன்னா அதே தான், இது நான் உழைச்ச உழைப்புக்கு கிடச்சிருக்கு, இன்னும் உழைக்கிற இன்னும் பெரிய வெற்றியை என்னால் பெற முடியும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டோடைய தொடக்கம் சனிப்பெயர்ச்சி இப்போ வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சியோடைய நடக்கக்கூடிய லாபசனியோடைய யோகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி நிரந்தரமாக ஒரு 2.5 இயர்ஸ் உட்காந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகிறார். அதே மாதிரி இந்த காலகட்டம் தசாபுத்திகள் அடிப்படையிலையும் கிரகங்களுடைய அடிப்படையிலையும் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிறதுக்கு சில சூட்சமங்களை நீங்கள் இப்போ முடிவுக்கு கொண்டு வந்து நடத்தணும். அப்போ தான் இது ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். இந்த டைம் இது ஒரு கிஃப்ட்டு டைம் தான். அதுக்கு என்ன பண்ணணும்? கெத்தாக நம்ம சில பிளானை போடணும், சில விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். அதுக்கு நமக்கு முதல்ல தைரியம் வரணும். ரிஷபராசிக்காரர்கள் தைரியத்திற்கு பேர் போனவர்கள். அது எப்படின்னா எல்லாரையும் எதிர்க்கும் போது நான் யார் தெரியுமா அப்படி எதிர்க்கக்கூடியவர்கள் இல்லை. யார் என்ன பேசினாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு என் வழியில் சரியாக போகணும்னு நினைக்கிற அத்தனை பேர் ரிஷபராசியாக தான் இருக்க முடியும். அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சரியான நல்ல முன்னேற்ற பாதையை கொடுக்க போகுது. அதுக்கு நாம் ஒரு 6 விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த 6 விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகுது. என்னென்னு பார்க்கலாமா? உறவுகளே, இந்த காலகட்டம் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு நிச்சயமாக ஆரம்பமாகுது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையால் சரியான ஒரு நேரத்தில் உங்கள் செயல் வெற்றி பெறக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்படியே ரிஷபத்தோட முதல் செய்தி, நீங்கள் முதல் ஒரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கணுன்னா, ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எந்த இலக்கை நோக்கி போகிறீங்களோ அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கணும். ஆண்டவனோட அருளால் அந்த சந்தர்ப்பம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி நன்றியே இல்லாதவங்கிட்ட தயவு செய்து எதையும் எதிர்பார்க்காதீங்க இந்த நேரத்தில். இரண்டாவது அதுதான், நன்றி உணர்வே இல்லாதவனுக்கு நீங்கள் உதவவும் வேண்டாம், அவனை விட்டு விலகிடுங்க. சார் என் குடும்பத்தில் இவனுக்கு நன்றியே இல்லை சார், விசுவாசமே இல்லை சார், ஆனால் என்ன அவன் கூட பிறந்துட்டேன் சார், அவன் எனக்கு நண்பனாயிட்டான் சார், விட்டுடுங்க, அவன் வேண்டாம். நன்றி இல்லாதவன் உங்களோட இருப்பதற்கு பயனற்றவன். அவனுக்கு திரும்பி நீங்கள் சும்மா உபச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இழப்பு தான் உங்களுக்கு அதிகமாகும். ஆக நன்றி இல்லாதவர்களை இந்த நிமிடத்தில் தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மூணாவது, குரு, தாய், தந்தை இவங்கள்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இந்த நேரத்தில் ஆரம்பிங்க. எஸ், ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் இதை எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. உங்கள் குரு உங்களுக்கு யார் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ ரிஷபராசிக்காரர்கள்ட்ட உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய விசுவாசத்தை எதிர்பார்ப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆக அதாவது பெரிய பிள்ளையாக இருக்கட்டும், 2வது பிள்ளையாக இருக்கட்டும், கடைசி பிள்ளையாக இருக்கட்டும், நீங்கள் 3வது பிள்ளையாக இருக்கலாம், 5வது பிள்ளையாக இருக்கலாம், 7வது பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் எந்த பிள்ளை எது செய்யலைனாலும் நீங்கள் செஞ்சால் குத்தமாக போயிடும்.
புரியுதுங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை சுடுக்குன்னு பேசிடக்கூடாது, நீங்கள் ஒரு வார்த்தை வேணான்னு சொல்லிடக்கூடாது, நீங்கள் ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் மனசில் ஏற்றிக்கிங்க. உங்களுடைய குரு, உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நீங்கள் மரியாதை, அது மாமனார் மாமியார்கிட்டே இருக்கலாம். நீங்கள் உடனே அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கணும். மாமனார் மாமியார்லாம் மாமனார் மாமியாருங்கிறது மறு அப்பா அம்மா தான். அது மாதிரி உள்ளவர்கள்ட்ட நீங்கள் ரெஸ்பெக்டாக இந்த நேரத்தில் கொண்டு போங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் காத்திருக்கு. சோம்பேறித்தனம் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை, ஆனால் அதே நேரத்தில் ஸ்லோவாக போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அதை கரெக்டாக இந்த நேரத்தில் முடிவு பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டே வேண்டாம். எந்த விஷயத்துலையும் நீங்கள் வாகனம் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அவசர நிலைகளை தூக்கி எறிஞ்சிருங்க. வேண்டாம், நீங்கள் ஸ்லோவாக போங்க. ஆனால் அதே நேரத்தில் நிப்பாட்டிடாதீங்க வண்டியை. வாழ்க்கை வண்டியை நிப்பாட்டிடக்கூடாது. ஸ்லோவாக போகும்போது நமக்கு நிதானம் இருக்கும். நிதானம் ரொம்ப மஸ்ட். இந்த நேரம் ரொம்ப மஸ்ட் நிதானத்துக்கு. நீங்கள் நிதானமாக செயல்படும் போது பல வெற்றிகளை பார்க்க போகிறீங்க. உடனடி வெற்றி வரலன்னு வருத்தமே படாதீங்க. உங்கள் நிதானத்துக்கு பாராட்டுகள் கிடைக்க போகுது, பலம் கூட போகுது. அப்படிப்பட்ட இந்த நிதானம் உங்களை பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க போகுது. நல்லோர் துணை உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல மனிதர்களுடைய துணை கிடைத்து அதனால் உங்களுக்கு உயர்வு கிடைக்க போகுது. அப்போ நல்லவர்களோடு நீங்கள் நட்பு கொள்ள வேண்டிய நேரம். யாரையும் இந்த நேரத்தில் உதாசீனப்படுத்திட வேண்டாம். யாரையும் இந்த நேரத்தில் உதாசீனப்படுத்திடாதீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சில சமூக ஆர்வலர்கள், நல்ல மனிதர்கள், மருத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவ அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக உங்களை ரொம்ப புரிஞ்சு நடந்துக்க போகிறாங்க. அவங்களோடு நீங்கள் ஒரு பிளான் போட்டுங்க, ஒரு நண்பனாக இருங்க. அவங்களுக்கு அவங்க நினைக்கிறத நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்க போகுது. அதே மாதிரி இவன் கெட்டவன் தெரிஞ்ச பிறகு அவனோட சேர்ந்து நடக்காதீங்க. அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும். ரிஷபராசி இந்த நேரத்தில் இந்த முடிவை நீங்கள் எடுத்தே தீர வேண்டும். இவன் கெட்டவன் சார், எனக்கு தெரிஞ்சு போச்சு சார், இவன் எனக்கு கொஞ்சம் முதுகில் குத்திட்டான் சார், இவன் எனக்கு வருத்தத்தை உண்டாக்கிட்டான் சார். யார் ஒருத்தவனால் நீங்கள் அழப்பட்டீர்களோ, யார் ஒருத்தவனால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டீர்களோ அவன் நல்லவனே கிடையாது. அவன் எத்தனை தடவை திரும்பி திரும்பி நான் நல்லவன் சொன்னாலும் அவன் செகண்ட் கிரேடுக்கு போயிட்டான். செகண்ட் கிரேடுக்கு போனவன் மீண்டும் ஃபஸ்ட் கிரேடு வர முடியாது. அதுக்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை. வேணால் வரலாம், அது ஒரு காலகட்டம், இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து வரலாம். அது வரைக்கும் அவன் என்ன தான் ஆட்டம் ஆடினாலும், என்ன நாடகம் ஆடினாலும் அந்த நாடகத்தை நம்பாதீங்க இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமாக, உங்களுடைய நேர்மை தான் உங்கள் அடித்தளத்துடைய வாழ்வாதாரம். உங்களுக்குன்னு ஒரு நேர்மை ஆண்டவன் தானாக உருவாக்கி கொடுத்துருப்பான். உங்களுக்குன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுத்துருப்பான். அந்த எண்ணத்திலேயே உங்களுடைய வெற்றியை கொண்டு போங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு அடிக்கடி உங்கள் எண்ணத்தை மாற்றிக்காதீங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரிஷபராசிக்காரர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான எண்ணம். அதுபடியே செயல்படுங்க. அந்த எண்ணம் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். ஒரு மிஸ்டேக்கில் கொஞ்சம் கூட கொண்டு போகாது. உங்களுக்கு ஒரு வருத்தத்தெல்லாம் ஏற்படுத்தாது. ஏன்னா அது சுவாமி ஆண்டவன் உங்கள் மனசுக்குள்ளே இறங்கி அந்த விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அதுதான் நீங்கள் நம்பணும். இதுதான் உண்மை. அடுத்தது பாருங்கள், இந்த நேரத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்க, ரொம்ப உண்மையானவர்கள், அது ரொம்ப கவனிச்சுக்கணும். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ உதவி செய்யுங்க. அந்த உதவியை இப்போ அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நீங்கள் இப்போ உதவி செய்கிறதுனால உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு கர்மா இல்லாத வாழ்க்கை ஆண்டவன் கொடுக்க போகிறான். உங்களுக்கு மிகப்பெரிய அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இதையெல்லாம் ஆண்டவன் சைலண்ட்டாக இப்போ உங்களுக்கு பண்ணுறான். இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திங்க. சிறந்த புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் படிங்க. இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அரிதாக ஏதாவது ஒரு புத்தகம் கண்ணில் தெரிய வரும். நீங்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு ஏதாவது இப்படி தள்ளும் போது கூட ஒரு புத்தகம் பயனில் வரலாம். அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு புத்தகம் ஒரு சிறந்த நண்பன் அப்படிங்கிறத நம்புங்க. அந்த புத்தகத்தினால் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் வராது. நண்பனால் கூட நஷ்டம் வரும், ஆனால் புத்தகத்தினால் நஷ்டம் வராது. அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி துணை இருப்பாள், அந்த சிவபெருமான் துணை இருப்பார்.
இந்த சிவனும் மகாலட்சுமியும் நந்திகேஸ்வரரும் துணை இருப்பாங்க. அதனால் நந்தியை அதிகமாக வணங்குங்க. பிரதோஷ காலத்தில் ரிஷபராசிக்காரர்கள் நந்தி பகவானை வணங்குங்க, மகாலட்சுமி வணங்குங்க. உங்கள் வாழ்க்கையோட அடித்தளம் மாறுகிறது. இது நல்ல பேஸ்மெட்டத்தை போடுறதுக்கு, நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குவதற்கு, கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பதற்கு இது அற்புதமான தருணம். உங்கள் கெத்தை நிரூபிக்கிறதுக்கு இது நல்ல சந்தர்ப்பம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு மனசில் உள்வாங்கி செயல்படுத்த ஆரம்பிங்க. வாழ்க்கையே மாறப்போகுது. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.